ஏடா தவுடா, காலங்காத்தால எங்கடா போயிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம ருக்கு கல்யாணம் ஆச்சே, நீங்க எல்லாம் வரலையா? உங்களை யாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? வேற யாரா கூப்பிடணும்? நீ கூப்பிட்ட போறதா? கிண்டலா பண்ற? நிஜமாவே ருக்குவுக்கு கல்யாணம் அதுக்கு தான் கேக்குறேன். என்ன காதலிக்கிறா, உன்ன காதலிக்கிறா கதையை கட்டி இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திருக்கிறியே. என்னடா பண்ணலாம்? எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படா வசூலிக்கிறது? இவனுக்கு கூட கமிஷன் போட்டா விசாரிக்கணும். அடிச்சு பல்ல உடைங்கடா. அண்ணே அண்ணே, அவதூறு பண்ணாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏய், இது வரைக்கும் ஏமாத்துறது போதாதுன்னு இன்னுமா ஏமாத்த பாக்குறேன்? இதுக்கெல்லாம் காதல பூ வச்சோன பாரு. அவட என்கிட்ட கூட எட்னா வாங்கிட்டான் ஏமாத்து. அடிச்சிருப்பால நீ கூட ருக்கு மேல ஆசைப்பட்டியா? டேய், இவன் அடிங்க அவன் அடிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் காவலாய் இருக்கிற தெய்வமே, நீதான் என் பிள்ளைகளுக்கும் காவலாய் இருந்து தொழ செய்யும். வாமா சின்ன தாயே. வாங்க வாங்க. என்ன மருமகளுக்கு சீலை சிங்காரிச்சிட்டு இருக்கியா? காலையிலே கல்யாணத்துல உங்களை எதிர்பார்த்தேன், ஒருத்தர் கூட வரலையே. ஊரு கூடி வர்ற மாதிரியான கல்யாணத்தை பண்ண? நான் மரதத்து எதுவும் பண்ணலையம்மா. ஊர்ல ஒரு வீடு விடாம படியேறி கூப்பிடத்தானே செஞ்சேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டே கூப்பிட வந்த, கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்க வரலையே. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நான் யாரமா கேட்கணும்? ஓஹோ, நீ அப்படி வரியா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்றத பத்தி கேட்க வேண்டாம், ஆனா புள்ளி கூடுத அத பத்தி கேட்க வேண்டாமா? அத்தை, வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக வாசப்படியிலே நின்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்து பேசுங்க அத்தை. உட்கார்ந்து பேசுங்க தாயே. மருமக உன் மேல அப்படியே உருகி வழியிறா. இந்த மாதிரி மேனாம நிக்கலாம் புருஷனை கைக்குள்ள போட்டதும் நாய் தட்டுதான் சோறு போடுவாளுங்க. பஞ்சவரணம் மாமியார் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கார வீட்டுக்காரங்க எது சொன்னாலும் நாம காது கொடுத்து கேட்கத்தாம வேணும். நீ உள்ள போ. அவளை எங்க உள்ள அனுப்புற? வெளியே அனுப்பு. புள்ளி 1000 ஆச்சுன்னா வேற எவ வீட்டுல இழ விழுந்துரும். நல்ல நாள் அதுமா ஏமா இப்படி பேசுற? நல்ல நாள் கெட்ட நாள் நமக்கு ஏது? சட்டம்னா சட்டம் தான். அவ்வளவுதானே, நானே போறேன். நீ ஏன் பழிகாலத்துல படுக்க போற? விதியா? விதிதான் அவளை இங்க அனுப்பி இருக்குன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுல வீதிக்கு அனுப்ப சொல்றியே, என்னம்மா நியாயம்? மீனா, அந்த வெத்தலை குட்டானேடு அண்ணிய பாத்துக்கமா. நான் போயிட்டு வெள்ளன வந்துடுறேன். எங்கேமா போற? போவுள்ள போவுள்ள ருக்கு, அந்த அரிக்கை லைட்டையும் துப்பட்டி எடு. காணுமே. இந்தாமா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்காமா? ஏம்மா? ஒண்ணும் இல்லம்மா, மயில் வாகனம் பொஞ்சாதிக்கு இன்னைக்கு ராத்திரி கோடாங்கிக்கார மகாமணி வீட்டுல தேய் ஓட்டுறாங்களாம். தேய் ஓட்டுறாங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அந்த அம்மா தானா சிரிக்குதான், தானா அழுகுதான். மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒன்னும் சரிப்பட்டு வரலையாமா. மருந்து மாத்திரை சரிப்படலன்னா தேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? விளையாட்டு இல்லம்மா, தூங்கிட்டு இருக்கிற பொம்பளை திடீர்னு அலறி எந்திரிக்குதான், மூசு மூசுன்னு அழுகுதான். இவளே என்ன வாழ விடுன்னு கூப்பாடு போடுதான். கொஞ்ச நாளைக்கு முந்தி பருத்தி எடுக்கிற பொண்ணொருத்தி அவங்க வீட்டு பட்டக சாலையில தூக்கு மட்டும் செத்து போயிட்டாளாம். அவதான் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு மகாமணி சொல்றான். லட்சுமி அம்மாவை ஆட்டி வைக்கிறது பருத்தி எடுக்கிற பொண்ணு இல்லம்மா, தஞ்சவரணம் தான். மயில் வாகனத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அக்கிரமங்களை தாங்க முடியாமத்தான் அந்த அம்மாவுக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஹிஸ்டீரியான்னு பேரு. இல்லம்மா, பேய்தான் பிடிச்சிருக்குன்னு மகாமணி விவரமா சொல்றானே. அவனுக்கு பொழப்பு நடக்கணுமே, அதான் அப்படி சொல்றான். நான் ராத்திரி பகலா காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எந்த பேயும் பிடிக்க மாட்டேங்குதே. ஈவேர பெரியார் மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்தாதான்
இந்த நாட்டை திருத்த முடியும். நான் வரேம்மா. சரிம்மா. ஏண்டா தவுடா, காலம் காத்தால நரி குறுக்கால போகுதே, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? என்ன எதுக்கு வம்பல மாட்டுறீங்க? நான் நிறையவே பார்த்தது இல்லைங்க. பைத்தியக்காரனா இருக்கிறேடா. அந்த காலத்துல தான் நரி காட்டுல இருக்கும், இப்பதான் வீட்டுல போய் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. பெரிய இடத்து பொல்லாப்புல மாட்டி விட்டுடாதீங்க. எங்க அப்பா மாதிரி என்னைய முட்டாளியா கூட இருக்கிறவன தெருவில் இருக்க. இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்டுறேன் பார். என்ன பார்த்தா காரி துப்புறேன். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்புப்பே பண்றேன் பார். வரேன் மீனா. இதெல்லாம் நீங்க ஏன் தொடக்கிறீங்க? நான் தொடச்சிக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. மத்தியானம் சாப்பிட வந்துருவியாமா? இல்ல சார், இன்னைக்கு சங்கராபுரம் தேவாரம் பக்கம் போக வேண்டியதா இருக்கு. அங்கேயே தான் சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏற்றுறதுக்கு முந்தி வந்துரு, இல்லாட்டி கதவை பூட்டிடுவாங்க. அன்னைக்கு மாதிரி நீ கோட்டை வாசல்ல ஒற்றையாவே மாட்டிக்கிறேன். ஆமாமா, காலம் கெட்டு கிடக்குது. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ரொம்ப தாமசமாச்சுன்னா உங்க ஆஸ்பத்திரியே படுத்துக்கோ. வெள்ளம் எந்திரிச்சு வந்துடலாம். சரிம்மா. பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். ஒரு முழ பூ வாங்கிற துப்பு இல்ல. மாயத்தை வளைக்கிறேன், வழிகுண்டத்தை காட்டுறேன்னு சவுடால் அடிக்கிறீங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. தினம் ஒரு பந்து பூ வேணும்னு நான் பூக்காரிகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க கொண்டாந்து கொடுக்கலையே. நான் லட்சுமிக்கு தான் கேட்டேன் நினைச்சு அவ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா. இது ஒன்னும் குறைச்சல் இல்ல. எது நடந்தாலும் நடக்கலனாலும் இது நடந்துடணும். இங்க எங்கடா வந்தா? இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. எப்பா உங்களுக்கு கொஞ்சமா இறக்க இருக்கா? அம்மா உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாங்க? ஏன் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க? படவா ராஸ்கல், மரியாதையா சொல்றேன், போடா வெளியே. போறப்பா. போறதுக்கு முந்தி உங்க 2 பேத்துக்கு நெஞ்சில குத்துற மாதிரி தர்மத்தை பத்தி 4 வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். போயிட்டு வரேன்னு சொன்னா கூட உதவிடும். எதுவும் பேசாத, போடா வெளியே. போடா வெளியே, போடா வெளியே. பஞ்சவர்ணம், அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க ஒண்ணும் தரலைங்க. எனக்கே லட்சுமிக்கா படுற கஷ்டங்களை பார்க்க வேதனையா இருக்கு. அப்படி ஒரு ஒத்துமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நீங்க தப்பா நினைக்கிறீன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சிட்டுமா லட்சுமிக்கா குணம் ஆகிற வரைக்கும் அவங்க கால் சிறப்பா இருந்து பணிவிட செய்றீங்க. பஞ்சவர்ணம், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உண்மைதாங்க. அப்பதான் எனக்கு மனசாரும். லட்சுமி, நான் ஒன்னு சொன்னா கவுச்சுக்க மாட்டேங்க. பஞ்சவர்ணம் ரொம்ப தெரிஞ்சுட்டான். உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணிவிட செய்யணும்னு அழுக. ஆமா லட்சுமி, எனக்கே முதல்ல நம்ப முடியல. அக்கா அக்கான்னு ஒண்ணு உயிரையே விடுறான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமேலையாவது நீங்க 2 பேரும் ஒத்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம குடும்பம் கெட்டு இருந்ததுக்கு அவதான காரணம். அவளையா கொண்டாந்து இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? லட்சுமி, நீ ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சானா தான் தெரியும். தப்பு என் பேர்ல தான். இந்த ஊர்ல தையக்காரங்க இருந்த பஞ்சவர்ணத்தை மடக்கி அவளை 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டது நான் தான். அந்த கோபத்துலதான் அவ ஏதேதோ குழப்பம் பண்ணான். என்ன லட்சுமி பேசாம இருக்கிற? நீங்க அப்ப பண்ணது மட்டும் தப்பு இல்லைங்க, இப்ப பண்ண போறதும் தப்பா தாங்க தெரியுது எனக்கு. நான் எந்த காலத்துல இருந்து உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஏமா மீனா, கோயில் பக்கம் இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணி, இந்த காட்டுல இருக்கிற மஞ்சப்பூவுக்கு சக்தி இருக்கு. அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுவியா? அதுக்கு தானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூதான், சரிங்க. அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன். அப்பதான் பழிக்கும்.
இந்தாங்க. பாக்கவே இல்லையே. இது எந்த பொண்ணாவது பார்த்தா பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? இல்லைன்னா என்ன மதிக்காம போறியா, நீ போற காரியம் பழிக்காதுன்னு இந்த பூ சாபம் கொடுக்குமா? விளையாட்டு இல்லைன்னு நெசமா தான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீ நினைக்கிறது என்ன சொல்லவே இல்லையே. சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. என்ன கடை நாகராஜுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது, எனக்கும் அவரை பிடிக்குது. நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட எங்களை பத்தி சொல்லணும். சரி உக்காரு. நீ நினைக்கிறது நடக்கும், ஆனா அதுக்கு நீ வச்சிருக்கிற மஞ்சப்பூ காரணமா இருக்காது, நான் தான் காரணமா இருக்கேன். மஞ்சப்பூ நாள் தான் நடக்குதுன்னு நீ வேணா நினைச்சுக்க.